பல பெண்களை ஏமாற்றி ஆபாச படம் எடுத்து மிரட்டிய நாகர்கோவில் காசிக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உறுதி செய்தது. தண்டனையை எதிர்த்து காசி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீது விசாரணையின் பொழுது தற்போதைய சமூக ஊடக உலகில் இளம் பெண்கள் மிகவும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று நீதிபதிகள் ஆனந்த் வெங்கடேஷ், ராமகிருஷ்ணன் கருத்து தெரிவித்தனர். பெண்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டிய இந்த முக்கிய தீர்ப்பு தமிழ், ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி ஆகிய 3 மொழிகளில் வெளியிட உத்தரவிட்டனர். சங்கரன் கோவிலில் விதிகளை மீறி செயல்பட்ட சாயப்பட்டறை ஆலைகள் மூடப்பட்டன. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் முறையான அனுமதி மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு வசதியின்றி செயல்பட்டதாக கூறப்படும் 20க்கும் மேற்பட்ட சாயப்பட்டறை ஆலைகளை அதிகாரிகள் மூடி சீல் வைத்தனர். சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்த புகார்களை தொடர்ந்து அமைச்சர் ராஜீவின் உத்தரவின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. விதிமுறைகளை மீறுவோர் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை தொடரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வீட்டு வளாகத்துக்குள் நுழைந்த யானைகளால் பரபரப்பு ஏற்பட்டது. குச்சிமுச்சி கிராமத்திற்குள் நுழைந்த யானைகள் தென்னை மரத்திலிருந்த ஓலைகளை ருசி பார்த்தன. நீண்ட நேரமாக யானைகள் உலவியதால் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் மக்கள் அச்சமடைந்தனர். கரூர் மாவட்டத்தில் ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தி வந்த நிலங்களின் விற்பனை தடையை நீக்கி தமிழக அரசு பிறப்பித்த உத்தரவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு வரவேற்றுள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள மாநில செயலாளர் சண்முகம், இந்து சமய அறநிலையத்துறை 3084 ஏக்கர் நிலங்களுக்கான தடையை விலக்கிக் கொண்டதன் மூலம் அப்பகுதி மக்களின் நில மற்றும் குடியிருப்பு உரிமை பாதுகாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதேபோல் மாநிலம் முழுவதும் உள்ள இனாம் நில விவசாயிகளின் நில பிரச்சினைகளுக்கும் இந்த அரசாணையை முன்மாதிரியாக கொண்டு அரசு முழுமையான தீர்வு காண வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். ஆனி மாத கடைசி செவ்வாய்க்கிழமையொட்டி காஞ்சிபுரம் குமரக்கோட்ட முருகன் கோயில் வெள்ளித்தேர் உற்சவம் நடைபெற்றது. மேளதாளம் ஒலிக்க வெள்ளித்தேரில் வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணிய சுவாமி உலா வந்தார். ஏராளமான பக்தர்கள் வழிபட்டு அன்னதான பிரசாதங்களை வாங்கிச் சென்றனர். திண்டுக்கல் அருகே ஏபி நகரில் கொட்டப்பட்ட ரசாயன கழிவுகளால் பொதுமக்கள் மூச்சுத் திணறல் உள்ளிட்ட பாதிப்புகளை சந்திப்பதாக புகார் எழுந்த நிலையில் திண்டுக்கல் எம்பி சச்சிதானந்தம் சம்பவ இடத்தை நேரில் ஆய்வு செய்தார். கழிவுகளின் மாதிரிகள் ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அதன் தன்மை உறுதியானதும் பாதுகாப்பான முறையில் விரைவில் முழுமையாக அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் சிந்தலக்கரை வெட்காளியம்மன் கோயிலில் ஆனி மாத மகா வேள்வி பூஜையையொட்டி 108 லிட்டர் பாலாபிஷேகம் நடைபெற்றது. 308 கிலோ எலுமிச்சை மாலை அணிவித்தும் சிறப்பு பூஜை மற்றும் தீபாரதனை நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயில் முன்புள்ள கடல் நேற்று சுமார் 80 அடி வரை உள்வாங்கி காணப்பட்டது. நாழிக்கிணறு முதல் செல்வத்தீர்த்தம் வரை சுமார் 500 மீட்டர் தூரத்திற்கு பாசி படிந்த பாறைகள் வெளிப்பட்டன. இதனையடுத்து பக்தர்கள் அந்த அரிய காட்சியை புகைப்படம் மற்றும் வீடியோவாக பதிவு செய்து மகிழ்ந்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் ரயில்வே மேம்பாலத்தின் அருகே தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு நிலவியது. மேம்பாலத்தின் அருகே ஆற்றுவாரியில் செடிகளில் திடீரென தீப்பற்றியது. சிறிது நேரத்தில் தீ மளமளவென எரிந்த நிலையில் அந்த பகுதியே புகைமூட்டமாக மாறியது. வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளான நிலையில் தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். பெட்ரோல், டீசல், கேஸ் விலையை குறைக்க வலியுறுத்தி கோவையில் CITU ஆட்டோ தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 13 ஆண்டுகளாக மாற்றப்படாத ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை உயர்த்துதல், பைக் டாக்ஸியை தடை செய்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முழங்கினர். இதேபோல நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு CITU சார்பில் ஆட்டோ மற்றும் போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் மோட்டார் போக்குவரத்து துறையை கார்ப்பரேட் மயமாக்க கூடாது, மின்சார பேருந்து சேவையை தனியார் மயமாக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. பெட்ரோல் விலை ஏறுது, டீசல் விலை ஏறுது, என்ன விலைய பாத்தியா, எகிரி எகிரி குதிக்குது.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பகுதியில் சட்டவிரோதமாக தங்கியிருந்ததாக 73 வங்கதேசத்தினரை காவல்துறையினர் பிடித்து விசாரணை நடத்தினர். கியூ பிரிவு மற்றும் மத்திய நுண்ணறிவு பிரிவு காவலர்கள் ஒன்னல்வாடி, கோகுல் நகர், நல்லூர் அக்ரஹாரம் பகுதிகளில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது சட்டவிரோதமாக தங்கியிருந்ததாக 73 பேரை பிடித்து விசாரணை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து அவர்கள் ஆத்தூரில் உள்ள வங்கதேச முகாமில் தங்க வைக்கப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பாலசமுத்திரத்தில் ஜேசிபி இயந்திரத்துடன் வந்த கும்பல் ஒன்று செங்கல் சூளை, மீன்கடை மற்றும் தொழிலாளர்கள் தங்கியிருந்த வீட்டை இடித்ததாக புகார் எழுந்துள்ளது. முன்விரோதம் காரணமாக இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படும் நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அங்காள பரமேஸ்வரியம்மன் கோவிலில் சிறப்பு ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. ஆனி மாத அமாவாசையையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் அருங்குன்றம் கிராமத்தில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி கோயிலில் சிறப்பு ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் ஊஞ்சலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பெண்கள் ஆரத்தி எடுத்து வழிபட்டனர். திருவண்ணாமலையில் புதிய பேருந்து நிலையத்தில் அனைத்து மாவட்ட பேருந்துகளும் இயக்கப்பட தொடங்கிய நிலையில் கடும் கூட்ட நெரிசலால் பள்ளி மாணவர்கள் பேருந்துகளில் ஏற முடியாமல் தவிப்புக்குள்ளாகின்றனர். இடையான்குடி செல்லும் பேருந்தில் படிக்கட்டை நிரம்பியதால் நடத்துனரிடம் கதவை திறக்குமாறு கேட்டும் பயனில்லை. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மாணவர்கள் பேருந்தில் ஏறி பயணம் செய்த சம்பவம் பயணிகளிடையே பரிதாபத்தை ஏற்படுத்தியது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே 6 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட அரசு தொகுப்பு வீடுகள் இடிந்து விழும் அபாயத்தில் இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. பொன்னூர் கிராமத்தில் 2020ஆம் ஆண்டு 1,61,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் இந்த 31 அரசு தொகுப்பு வீடுகள் கட்டப்பட்டன. வீடுகள் சிதிலமடைந்து சிமெண்ட் பூச்சுகள் கீழே விழுவதாக கூறப்படும் நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே அரசன்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்குள் ஏற்பட்ட போட்டியில் ஒருவர் படுகாயமடைந்தார். பள்ளி வளாகத்தில் ஜல்லி அள்ளும் பணியின் பொழுது 9ஆம் வகுப்பு மாணவர்கள் இருவருக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் ஒரு மாணவர் மண்வெட்டியால் மற்றொரு மாணவரை தாக்கினார். படுகாயமடைந்த மாணவர் திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உயிருடன் இருப்பவரை சடலமாக படுக்க வைத்து சடங்குகளை செய்யும் வினோதமான கோயில் திருவிழா நடைபெற்றது. அணியாப்பூரில் உள்ள கோட்டை மாரியம்மன் கோயிலில் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை திருவிழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் 15 நாட்களுக்கு முன்பு இந்த ஆண்டுக்கான திருவிழா தொடங்கியது. விழாவின் ஒரு பகுதியாக உயிருடன் இருக்கும் 78 வயது முதியவரை இறுதி ஊர்வல ரதத்தில் படுக்க வைத்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லும் நிகழ்வு நடைபெற்றது. மேலும் பக்தர்கள் துடைப்பம், கிழிந்த பாய் ஆகியவற்றால் ஒருவருக்கொருவர் அடித்துக் கொண்டும் நேர்த்திக்கடன் செலுத்தினர்.